மதுரா மதுரா நீ தூங்கிட்டு இருந்தாப்புல எப்படி எழுப்புறது? பாட்டு பாடி எழுப்புறேன். ஐயம் ஏ லிட்டில் ஸ்டார், அவேனா சூப்பர் ஸ்டார், பசாசா குட்டி பையன், அனானா குட்டி பையன், சூப்பர் பாய். மதுரா எழுதிடுச்சு. இதை போட்டு வெளியே வாப்போம். கமான். What's the one dish you can never say no to? Butter chicken. எனக்கும் அந்த பட்டர் சிக்கன் தான் வேணும். டாட். இன்றைக்கி நம்ம ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் டேஸ்டி அண்ட் யம்மியான நான் பட்டர் சிக்கன் தான் பண்ண போகிறோம். இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட்டு அல்டிமேட்டாக இருக்கும், அதுக்கு நான் கேரண்டி. ஃபஸ்ட்டு நான் பண்ணுறதுக்கு மாவு பிசைஞ்சிக்கலாம். இன்றைக்கி நான் 2 கப் மைதா எடுத்திருக்கேன். மாவுக்கு தேவையான அளவு சால்ட்டு போட்டுக்கலாம். பேக்கிங் சோடா 1/2 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாம். பேக்கிங் பவுடர் 1 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் சுகர் ஆட் பண்ணிக்கலாம். ஆயில் 2 டேபிள் ஸ்பூன் ஊற்றிக்கலாம். கர்டு 3 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் நல்லா ஒன்று போல் பிசைஞ்சிக்கலாம். இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் கொஞ்சமாக வார்ம் மில்க் ஊற்றணும். நீங்கள் தண்ணி கூட ஆட் பண்ணிக்கலாம். மில்க் சேர்த்தா இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் நல்லாயிருக்கும். நம்ம வீட்டிலையே நான் பண்ணுறதுனால பேக்கிங் சோடா பேக்கிங் பவுடர் கண்டிப்பாக சேர்க்கணும். அப்போ தான் அது நல்லா சாஃப்டாக வரும். மாவை நல்லா இழுத்து பிசைஞ்சிக்கோங்க. அப்போ தான் நல்லா சாஃப்டாக இருக்கும். மாவு மேக்ஸிமம் 1 to 2 hours ஊறணும். அப்போ தான் மாவு நல்லா ப்ளஃபியாக வரும். மாவு நல்லா ஊறட்டும், மூடி வச்சுக்கலாம். அடுத்து நம்ம சிக்கனை மேரினேட் பண்ணிடலாம். நான் இன்றைக்கி 1/2 kg போன்லெஸ் எடுத்திருக்கேன். கொஞ்சமாக சால்ட்டு போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் பொடி, 2 டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி சில்லி, கொஞ்சமாக ஜீரக பொடி, 1 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா, கொஞ்சமாக சிக்கன் மசாலா, கர்டு 2 டேபிள் ஸ்பூன், லெமன் 1/2 லெமன் புழிஞ்சிக்கலாம். கஸ்தூரி மேத்தி கொஞ்சமாக, எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மேரினேட் பண்ணிடலாம். ஒரு 30 மினிட்ஸ் மேரினேட் பண்ணி வச்சிடலாம். சிக்கன் நல்லா ஊறட்டும். வெஜிடேரியனாக இருந்தீங்கன்னா இதை பன்னீரில் ட்ரை பண்ணி பாருங்கள், அல்டிமேட்டாக இருக்கும். இப்போ நம்ம மசாலாவுக்கு வதக்கிக்கலாம். ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கலாம். கொஞ்சமாக ஜீரகம் போட்டுக்கலாம். ஜீரகம் பொரிஞ்சோன்னே காஷ்மீரி சில்லி, இது கலருக்காக போடுறோம். நார்மல் சில்லி 8 போட்டுக்கலாம். காஷ்மீரி சில்லி ஆப்ஷனல் தான், காஷ்மீரி பொடி கூட போட்டுக்கலாம். அடுத்ததாக நம்ம ஒரு 7 பல் பூண்டு போட்டுக்கலாம். 2 துண்டு இஞ்சி சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கிட்டு 2 ஆனியன் போட்டுக்கலாம். நான் இன்றைக்கி 2 ஆனியன் எடுத்திருக்கேன். கொஞ்சமாக மசாலாவுக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம். எப்போவுமே பட்டர் மசாலாவுக்கு ஆனியன் கம்மியாகவும் தக்காளி அதிகமாக இருக்கணும். நான் இன்றைக்கி 6 தக்காளி எடுத்து நறுக்கி வச்சுருக்கேன். அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதங்கினோன்னு முந்திரி பருப்பு ஒரு 10 சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கொத்தமல்லி இலை சேர்த்துக்கலாம். இப்போது 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் பொடி போட்டுக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா பொடி போட்டுக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிடலாம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்து தக்காளி எல்லாம் நல்லா வேகணும். நம்ம ஊற்றின தண்ணி எல்லாம் வற்றி இந்த மாதிரி வரணும் மசாலா. இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து ஆற வச்சிடலாம். இப்போ நம்ம சிக்கனை ஷாலோ ஃப்ரை பண்ணிக்கலாம். ஒரு டேபிள் ஸ்பூன் பட்டர் போட்டு மேரினேட் பண்ண சிக்கனை போட்டுடலாம். ஒரு சைடு நல்லா வெந்ததுக்கப்புறம் அடுத்த சைடு திருப்பி போடணும். சிக்கன் 90% இதுலேயே குக் ஆயிடணும். இந்த மாதிரி வரணும். இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சிடலாம் சிக்கனை தனியாக. இப்போ நம்ம வதக்கி வச்சுருந்த மசாலாவை நல்லா அரைச்சிக்கலாம். நல்லா மையாக அரைச்சிக்கலாம். அரைச்ச மசாலாவை ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம்.
ஃபில்ட்ரு பண்ணும்போது நல்லா ஸ்மூத் பேஸ்ட்டாக இருக்கும். இது அப்படியே ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் இருக்கும். இப்போ ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் பட்டர் போட்டுக்கலாம். காஷ்மீரி சில்லி 2 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாம். இது கலருக்காக தான் போடுறோம். இப்போ அரைச்சி வச்ச பேஸ்ட்டை ஊற்றிக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் சுகர் போட்டுக்கலாம். வார்ம் மில்க் கொஞ்சம் ஊற்றிக்கலாம். இதுக்கு நீங்கள் வார்ம் வாட்டர் கூட சேர்த்துக்கலாம். மில்க் சேர்க்கும்போது நல்ல க்ரீமி ஃப்ளேவர் இருக்கும், அதுக்காக நான் மில்க் சேர்த்துருக்கேன். இப்போ நம்ம ரெடி பண்ண சிக்கனையும் இதில் சேர்த்துக்கலாம். மூடி வச்சுக்கலாம். நல்லா கொதிக்கட்டும். கொதித்ததுக்கப்புறம் கொஞ்சமாக ஃப்ரெஷ் க்ரீம் ஆட் பண்ணிக்கலாம். கஸ்தூரி மேத்தி, கொத்தமல்லி இலை போட்டு இறக்கிற வேண்டியது தான். அவ்வளோதாங்க, நல்ல க்ரீமியான எம்மி பட்டர் சிக்கன் ரெடி. இப்போ நான் ரெடி பண்ணிக்கலாம். மாவு நல்லா ஊறி சாஃப்டாக இருக்குது. மாவுக்கு மேலே கொஞ்சமாக கொத்தமல்லி இலையும் எள்ளும் சேர்த்துக்கலாம். கருப்பு எள்ளு கூட சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா மெல்லிஸாக தேய்ச்சிக்கலாம். இப்போ ஒரு பேன் வச்சுக்கலாம். பேன் நல்லா சூடானோடனே தேய்ச்ச மாவு எடுத்து போட்டுக்கலாம். நீங்கள் எல்லாமே கரெக்டாக போட்டு 2 மணி நேரம் மாவு நல்லா ஊற வச்சிங்கன்னா இந்தளவு ப்ளஃபியாக வரும். இப்போ அதை அப்படியே திருப்பி கங்கில் காமிக்கலாம். இது ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் கொடுக்குற மாதிரி வர்றதுக்காக காமிக்கிறோம். பாருங்கள் எவ்வளோ ப்ளஃபியாக அழகாக வந்திருக்குன்னு. கொஞ்சமாக மேலே பட்டர் தடவிக்கலாம். அவ்வளோதாங்க, சாஃப்டான நான் ரெடி ஆகிட்டு. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள்.